என்னை பற்றி அவதூறு பரப்பணும்னு ஒரு டீமாக ஒரு கூட்டம் மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணி எப்படி வேணாலும் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆளை ஓச்சு கட்டணும்னு ஒரு கும்பல் நினைக்குது அப்படின்னா அவங்க எப்படி வேணாலும் ஸ்கிரிப்ட் எழுதலாம், எப்படி வேணாலும் ஒரு ஆளை வந்து சதி செய்யலாம், எப்படி வேணாலும் கவுக்கலாம். ஆக்சுவலாக அவர் கண்டிப்பாக பண்ணினாரு அப்படின்னோ இல்லை பண்ணவே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன். இது அது அந்த மாதிரி இந்த ரெண்டு பிள்ளைகள்கிட்ட வந்து அவர் தப்பு பண்ணினாரா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தப்பு பண்ணியிருப்பாரானால் கண்டிப்பாக இந்த நிலத்தின் சட்டப்படி அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அவர் தண்டனை அனுபவிக்க வேண்டும், அவர் தண்டனை அனுபவிப்பார். வேற வழி. அவர் ஒரு ஃபாஸ்டர், பைபிளை பரப்பறவர். அப்படி இருக்கப்ப எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்ட்டு சொல்லக்கூடியவர் பைபிள் பிரகாரம். ஆமா. அப்படி இருக்க அவர் தவறு செய்வதற்கு சாத்தான் ஏதாவது குறுக்கிடுச்சா? ஆமாம். இது நீங்கள் வந்து நல்லது செய்ய வைக்கிறது கடவுள், கெட்டது செய்யும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக சாத்தான் உள்ளே வந்துடுவான். பைபிளில் சாத்தானுக்கு இன்னொரு பெயர் வந்து குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்னு அர்த்தம். மனிதன் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவன் இயல்பாகவே அவன் ஒரு சின்ன விஷயம் செஞ்சான்னா அவனை பெரிய விஷயமாக அதை பூதாகரப்படுத்தி அவனை பெரிய விஷயம் செய்ய வச்சு அவனை கடைசியில் நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு இந்த சாத்தானுடையது. அவன் அதை பண்ணுவான். அப்பனா ஜீசஸ் அவர் கைவிட்டார்? அப்படி இல்லை, ஜீசஸ் கைவிடாம இல்லை. ஜீசஸ் எல்லாத்துக்கும் பொறுப்பு மொத்தத்தில் கடவுள் இருக்கிறாரு. ஆனால் இவர் கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் அவர் ஜீசஸுடைய வழிமுறைகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் இல்லையா? இப்போ கிரைஸ்டை ஃபாலோ பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளில் வந்து அவர் மாட்டினாலும் அப்படியே அவருக்கு ஒரு தாட்டு வந்தால் கூட கிரைஸ்ட் பார்த்துக்குவார். இதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் கொஞ்சம் ஜான் ஜெபராஜை பொறுத்தவரையில் அவர் பிசாசுக்கு, பைபிள் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இந்த விலகி ஓடுங்கள்ங்கிற இடம் வந்து வெரி ஃபியூ இடத்துல தான் பைபிளில் போட்டிருக்கு புதிய உடன்படிக்கையை பொறுத்த